வணக்கம். வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ரொம்ப சூப்பரான, டேஸ்டியான, அப்புறம் ரொம்ப ஹெல்த்தியான வாழைப்பூ கூட்டு வந்து எப்படி வீட்டில் செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ அதுக்கு தேவையான பொருள் அதோட செய்முறை என்னன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து ஒரு முழு வாழைப்பூ எடுத்திருக்கேன். இது வந்து அதுக்குள்ளே இருக்கிற நரம்பு, நாக்கு எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணி அலசி வச்சுருக்கேன். ஸோ வாங்க இது வந்து எப்படி செய்யலான்னு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பூவை எடுத்துகிட்டு நம்ம நல்லா வந்து பொடியாக கட் பண்ணிக்கலாம். ஸோ இதுமாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு இதுமாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம வாழைப்பூ கட் பண்ணதுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு வந்து பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ பாசிப்பருப்பை அலசி நான் வந்து ஒரு கடாயில் சேர்த்துட்டேன். ஸோ இதில் வந்து நம்ம 1 கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ இது கூட வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பெருங்காயத்தூள், கூட வந்து 2 பல் பூண்டு, ஒரு நீட்டு வாத்தில் நறுக்கின பச்சை மிளகா, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ இது சேர்த்துட்டு நம்ம வந்து பருப்பு வந்து நல்லா கொஞ்சம் முக்கால் பதத்துக்கு நல்லா வேகட்டோன்னு நம்ம வந்து சிம்லேயே வச்சு கடாயில் வச்சு வேக வைக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் கூட போட்டு நல்லா வந்து பருப்பு குழகிற அளவுக்கு கூட நீங்கள் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பருப்பு ஓரளவுக்கு வேக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க வாழைப்பூவை வந்து இதில் சேர்த்துக்கலாம். மொத்த பூவை இதில் சேர்த்துக்கலாம். இதுவே வந்து நீங்கள் குக்கரில் வேக வைக்கிறீங்கன்னா பருப்பு நல்லா குக்கரில் வெந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து வாழைப்பூ குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு அது ஒரு 2 விசில் விட்டுருங்க. ஸோ பூவை வந்து நல்லா வெந்துடும். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த பூவும் பருப்பும் நல்லா வேகட்டும் விட்டுடலாம். அப்புறம் இது கூட காரத்துக்கு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த பூவும் பருப்பும் நல்லா வேகட்டோன்னு நம்ம வந்து விட்டுடலாம். இப்போ பாருங்க, நம்ம வாழைப்பூலாம் நல்லா வெந்துருச்சு, பருப்புலாம் கூட நல்லா வெந்து குழஞ்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அடுத்ததாக வந்து இதுக்கு தாளிப்பு வந்து ரெடி பண்ணிடலாம் வாங்க. ஃபஸ்ட்டுக்கு இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு கடாயில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாக இருந்தால் இதில் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கூட வந்து 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். மிளகா வந்து 2 துண்டாக்கி போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து உளுந்து சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து ஃப்ரெஷ் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதெல்லாமே நல்லா வந்து ஸ்ட்ரைட்டாக வதக்கிக்கலாம். இது கூட வந்து ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். வெங்காயமும் நல்லா பிங்க் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஸோ இது மாதிரி வந்து நல்லா பிங்க் ஆகிற வரைக்கும் வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதை எடுத்து நம்ம கூட்டில் சேர்த்துக்கலாம். ஸோ வதக்கி வச்சுருக்க வெங்காயத்தை வந்து கூட்டில் சேர்த்துக்கலாம். நம்ம இது கூட வந்து கூட்டுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு இப்போ வதக்கினதை இதுவும் வச்சு ஸ்லைட்டாக ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம தாளிப்போட சேர்த்து நம்ம கூட்டு கொஞ்சம் வேகட்டும். ஸோ அந்த ஃப்ளேவர்லாம் வந்து நல்லா கூட்டில் இறங்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தேங்காய் கூட திருவி போட்டுக்கலாம் இந்த கூட்டில். ஸோ அதுவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ நான் இன்றைக்கி தேங்காய் சேர்க்குறேன். அவ்வளோதாங்க, சூப்பரான, டேஸ்டியான, ரொம்ப ஹெல்த்தியான வாழைப்பூ கூட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்ச் கேண்டி கிச்சனுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.